நம்மாழ்வார் நிறையா கருத்தெல்லாம் சொல்லியிருக்காருங்க. எங்கள் ஊர்லேயே நம்மாழ்வாரை கூட்டு வந்து 2009, 2010 ஒரு நாள் முழுக்க பேச வச்சங்க. அப்படி இருந்தும் இயற்கை விவசாயத்துக்கு யாரும் மாறல. அவருடைய அருமை அப்போ தெரியலைங்க. இப்போ தெரியுது நிறைய பேருக்கு. அவருடைய அருமை அப்போ எனக்கே தெரியல தான். இருந்தாலும் நான் பேச வச்சது எனக்கு அது ஒரு பெரிய பாக்கியமாக கருதுறேன். இன்றைக்கி நம்மாழ்வார் கண்டமாடியில் வந்து பேசியிருக்காருனாக்கா அது எவ்வளோ பெரிய விஷயம்னு பாருங்களேன். ஒரு சின்ன கிராமம், இந்த கிராமத்தை கூட்டு வந்து பேச வைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அதுக்கெல்லாம் ஆரோவில் அப்போ வேலை செஞ்ச ஒரு தண்டபாணி அப்படின்ற ஒரு அக்ரி தான் எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணார். அவரால் தான் பண்ண முடிஞ்சுது. அதுக்கு நபார்டு உமா மகேஸ்வர ராவ் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணார். அது வந்து ஒரு பெரிய கிராம திட்டம், மாஸ்டர் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு பெரிய கிராம திட்டத்தில் எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் ஹெல்ப் கிடச்சிது. அந்த ஹெல்ப் மூலிமா நாங்கள் அதெல்லாம் பேச வச்சு நிறையா ஹெல்ப் பண்ணோம். அந்த வகையில் என்னால் இன்றைக்கி ஜெயிக்கி நான் ஒரு இயற்கை விவசாயம் பண்ணதுனால இன்றைக்கி ஒரு 20 அவார்டு வாங்கியிருக்கிறேங்க. சாதாரணமாக ஒரு விவசாயியாக இருக்கிறவன் அவார்டு வாங்க முடியுமான்னு நினச்சி பாருங்களேன். இதில் 2 நம்மாழ்வார் விருது, ஒரு நெல் ஜெயராமன் விருது, இது இல்லாமல் நிறையா விருதுகள், மொத்தம் 20 அவார்டு. அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். 2வது நிறைய மக்கள் மத்தியில் என்னுடைய செல்வாக்கு வளர்ந்துருக்குதுன்னு சொல்லுவேன். என்னுடைய செல்வாக்கு வளர்ந்துருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நானும் வந்து கடனில்லா விவசாயம் பார்க்குறேன். இந்த கடனில்லா விவசாயம் எனக்கு பெரிய ஒரு பாக்கியம். எல்லா விவசாயியும் கடனாளியாக இருக்கிறோம். அந்த கடனால் திரும்பி கடனை கட்ட முடியாத தற்கொலைக்கும் தள்ளப்படுறோம். காரணம் என்னன்னாக்கா, நம்ம திட்டமிடல் இல்லாத ஒரு விவசாயம் தான். அதனால தான் முதல்ல சொன்னேன், திட்டமிட்டு விவசாயம் பார்க்கணும்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் திட்டமிட்டு வாழ்க்கையில் வளம் வரணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.